ஆமா, அதனாலதான் சனீஸ்வரனுக்கு கோயில் எங்கேயுமே பெருசா எல்லா இடத்துலயும் இருக்காது. தனிப்பட்ட கோயில் ஒண்ணு இங்க நம்ம குச்சனூர்ல இருக்கு, நமக்கு தெரிஞ்சு ஒண்ணு திருநள்ளாறு, அடுத்து திருப்பதியில ஆமா காலஸ்திரி இங்கதான் இருக்கு சனீஸ்வரன் தனியா வச்சிருக்கிறது. குச்சனூர் சொல்லிட்டேன்ல, குச்சனூர் தானே முத சொன்னேன். இந்த 3 இடம் தான் இருக்கிற இடமே. அதுக்கப்புறம் தனியா வச்சிருக்கிறது நம்ம மத்த. நமக்கு இன்னொரு குறைபாடு இங்க என்ன இருக்குன்னா, சனீஸ்வரனை வச்சுட்டா ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்கணும், இல்லைன்னா குச்சனூர்ல போதிலையா வாய்க்கால் அந்த மாதிரியாவது இருக்கணும். நம்ம தெப்பக்குளம் உருவாக்க முடியல நம்மளால, இங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்க முடியல. சனி போய் வணங்கணும்னா முதல்ல கால் கையை கழுவிட்டு தான் போய் வணங்கணும். அதுக்குத்தான் அந்த தண்ணி பக்கத்துல இருக்க வைக்கிறது. அது நான் ஒரு முடிவு பண்ணேன், அந்த மூலையில ஒரு தொட்டியை போட்டு தண்ணி பெருக்கியாவது வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு வரவே மாட்டேங்குது. தொட்டி போட்டு ஒரு இதை போட்டு விட்டோம்னா அந்த இதை நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. சரி, அதை வர்ற காலத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகும்போது நமக்கு இப்படி செமை பொழுது ஏறிக்கிட்டு தானே போகுது. அதனால பார்த்து அதை செய்ய வேண்டியது இருக்கு. சனீஸ்வரனை வச்சதுனால அந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையில தான் நம்ம எடுத்துட்டு போற வழிமுறை. யதார்த்தமான சூழ்நிலையிலேயோ யதார்த்தமான பார்வையிலேயோ வந்து போனாலோ சரியா, அதுல 1-2 பேருக்கு சாத்தியப்படும். எப்படி 1-2 பேருக்கு சாத்தியப்படும். அவங்க ரொம்ப நாள் வந்து ஏதோ ஒரு இதுல வச்சு, எங்க ஐயனாரு அங்க போயிட்டாங்களோ, 1-2 பேருக்கு அந்த மாதிரி சாத்தியப்பட்டுரும். ஒருத்தர்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தனபால் கூட வந்தாரு யதார்த்தமா. வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தாங்க. மத்தியானம் போல சில விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. கிளம்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் குறையவே சொன்னார். அது கிளம்ப போகும்போது, இப்படி ஒரு குறைபாடுல இருக்கிற சாமியை நாங்களும் பல முயற்சி பண்ணிட்டோம். 12-13 வருஷமா எல்லா மெடிக்கல் ரீதியாகவும் நாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எதுலையுமே சாத்தியப்படலை. ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோட குடும்பமே இருக்குது சாமின்னு சொன்னாரு. அவருக்கு நம்ம வேற ஒண்ணுமே சொல்லல. விதி எடுத்து ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, போ உன்னுடைய எண்ணம் விரைவில் நிறைவேறும், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சோம். புரிஞ்சதா? இங்க வந்து ஒரு 3வது மாசத்துல அந்த அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு குழந்தை நின்று குழந்தை பத்தி நீ குழந்தை நடந்துருச்சு. இப்போ ஒரு போன மாசம் தான் தனவாளை பார்த்து அவரே சொல்லியிருக்காரு, சாமி சொன்னது மாதிரி இப்படி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அவரு திட்டி இருக்காரு. இவ்வளவு நடந்திருக்குல, ஒரு வார்த்தை சாமியை போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்னா, இல்ல போகணும்னு நினைச்சுட்டே தான் இருக்கேன், என் வேலை பொழுதுல அதுல நேரம் வாய்க்கல, போக முடியலன்னு இவர் 2 திட்டிட்டு வந்துட்டாராமா. அந்த மாதிரி 1-2 பேர்களுக்கும் சாத்தியப்படும். அந்த எப்படின்னா நீண்ட நாள் குடும்பத்தோட ஒரு வருத்தத்தோட இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல டக்குன்னு ஆயிரும். இப்போ கண்ணனை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி கண்ணன் என்ன குடும்பத்தோட வந்து குழந்தை வைத்தாங்க இல்ல, வீட்டுக்காரி வரவே இல்லை. சரியா, அவனுக்கு ஆனா கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம், அந்த பிரார்த்தனை வடிவத்தை சொல்லி கொடுத்தோம். குறிப்பிட்ட இத்தனை நாள் நீ வந்து இந்த மாதிரி பண்றா, கடுமையா பண்ணுனா நீ வந்து சாத்தியப்பட்டுரும் சொன்னோம். அதை அவன் செஞ்சான். ஆம்பளை பையனா இருந்தாலும் அதை வந்து கடைப்பிடிச்சான், செஞ்சான். அவனுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கள் ஆரம்பிச்சது, கிடைச்சது. அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஈஸியாவும் வந்துடும். சில நேரங்கள்ல எதை தொட்டாலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்னா,
பிறவி பலன்ல இருக்கக்கூடிய கர்ம அடிப்படையில தான் எல்லாமே. புரிஞ்சுதா? நமக்கு பின்னாடி வந்து நம்மளை சார்ந்தவங்களும் முன்னோர்களும் நம்மளுடைய பிறவி முன்ஜென்மத்தினுடைய இதுகளும் வந்து வகையா வாங்கி வச்சிருந்தோம், அதை களை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து கைகூடாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழந்தை பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல மாங்கலிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து தள்ளிக்கிட்டே போகும். வர்றது மாதிரி வரும் பக்கத்துல, கடைசியில பார்த்தா தூரமா போயிடும், விலகி போயிடும். அப்படி பல தடவை நம்ம வந்து ஏமாந்து போற நேரமும் இருக்கு. காதை பிடிச்சு பொடுக்குன்னு ஒரு சுண்டு சுண்டுங்க தூக்கம் வராது அந்த அம்மாவுக்கு. அதுக்குதான் தனியா உட்காந்துக்கிச்சோ, யாரும் காதை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னா. நமக்கு இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னா அதுதான் காரணம். ஒரு சிலருக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து கை சேரல, சில இதுகள் பின்தாங்குது அப்படிங்கிறத பத்தி நினைக்கும் போய்கிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே ஆகலையேங்கிற எண்ணம் மொத்தம் எல்லாத்திட்டும் இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டைம்ல சொல்லி இருக்கவும் சரி, நடத்தி இருக்கிறேன். எண்ணங்களை சரியா வச்சுக்கோங்க. எண்ணத்துக்கு தகுந்தது மாதிரிதான் நமக்கு வரக்கூடியது அடி எடுத்து வச்சு வரும். இல்லை அப்படின்னா அது அங்கேயே நிற்கும், குத்துக்கல் மாதிரி. கல்ல ஒரு இடத்துல ஊண்டி வச்சுட்டு அதில் நகரவா போகுது, அந்த மாதிரிதான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா எண்ணங்களை வந்து நீங்க மாத்தி உங்களுடைய அது இன்னும் சொல்லியிருக்கிறேன். சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம பயணம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, குருநிலைப்பட்டு பயணம் படணும். மனநிலைய பல கோணத்துல போக விட்டுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணா எவ்வளவு நாள் பயணம் பண்ணாலும் அது வந்து ஆறுதல் தான் கொடுக்குமே தவிர நிவர்த்தனை கிடைக்காது. வந்து போறதுக்கு ஆறுதல் கிடைக்கும், அது மறுப்பு இல்லை. ஆனா நிவர்த்தனை ஜெயமாகுமா அப்படின்னா அது வந்து பின்னடைவுதான் ஏற்படும். அது அந்த குறைபாடுக்கு